हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ महागणपतये नमः। भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अथ गणेशाथर्वशीर्षं व्याख्यास्यामः। ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं भस्मि सत्यं भस्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवालोचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मय। அனைவருக்கும் அடியேனின் பணிவார்ந்த வணக்கம். மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன். இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் வந்துட்டு இப்போ இருக்கிறது நான் தர்மேஸ்வரர் கோயிலில் இருக்கிற மணிமங்கலத்தில். நான் 18ஆம் தேதி அன்றைக்கு, கடந்த 18ஆம் தேதி அன்றைக்கு செங்கல்பட்டு சின்ன மேலமையூர் அப்படிங்கிற அந்த தலத்தில் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தேன். பிரம்மாண்டமான ஆலயம். அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் பிரம்மாண்டமான மக்கள் வெள்ளம் அற்புதமாக இந்த அம்பாளுடைய திருவடிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த விமர்சையான இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ரொம்ப பிரம்மாண்டமானது. அதே நேரத்தில் அந்த ஆலயத்தினுடைய திருக்கோயில் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பெரியோர்கள், அது அந்த ஆலய நிர்வாகிகள் அனைவரும் ரொம்ப சிறப்பாக அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த கருமாரி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொன்னாலே அந்த 51 சக்தி பீடங்களின் தலைவியாக விளங்கும் அம்பாள் கருமாரி அம்மன் என்று கரு மாறி வந்தவள் அவள் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் சொல்றாங்க. அதோட இன்னொரு மறுபெயரும் உண்டு. கருன்னா மேகங்கள் அப்படின்னு பொருளாகும். அதுல மாறினா மழைன்னு போறோம். கருணை கொண்ட அவளுடைய மனம் மாரியை போன்ற, அதாவது என்ன சொல்றதுன்னா மழையை போல நம்முடைய கேட்கும் வரங்களை அவள் தருகின்றாள். அதனாலதான் உலகத்தின் அன்னையாக விளங்கும் அம்பாள் நம்முடைய வேண்டும் வரங்களை பிள்ளைகளாக நமக்கு தரக்கூடிய அம்பாளாக இந்த தலத்திலே, அந்த கருமாரியம்மன் ஆலய தலத்திலே வீற்றிருக்கின்றாள். அதனால பக்த கோடிகள் அனைவரும் அங்கே வருகை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் நினச்சிட்டு கருமாரியம்மன் கோயில், செங்கல்பட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு வரணும்னு நீங்கள் சொன்னாலே இங்கே வந்துட்டு ரொம்ப அற்புதமான அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை நீங்கள் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய திருவடிகள் யார் சரணடைகின்றார்களோ அவர்களுக்கு சகலத்தையும் அவள் கேட்காமலே அள்ளித்தரும் தேவியாக அவள் விளங்குகின்றாள்.
அதனால் எல்லோரும் வந்திருந்து ரொம்ப அற்புதமான இந்த தலத்தை தரிசனம் பண்ணிட்டு அதாவது 19ஆம் தேதியிலிருந்து மண்டலாபிஷேகம் நடக்கிறது. அதாவது அன்னைய தினம் யார் கும்பாபிஷேகம் அன்னைக்கு வர முடியாதவங்க இந்த 48 நாள் மண்டலாபிஷேகத்தில் யார் கலந்துக்கிறாங்களோ அல்லது உபய பொறுப்புகளை ஏற்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கும்பாபிஷேகத்தினுடைய முழு அனுக்கிரகத்தையும் பலனையும் பெறுவார்கள் என்பது இங்கே அதாவது விதியாகும். விதின்னு சொல்லும்போது ஏற்கனவே புராணத்தில் வகுத்த ஒரு நியதி. அதனால அன்னைக்கு யார் வர முடியலையோ அன்னைக்கு அந்த வர முடியாதவங்க அப்பவும் இந்த மண்டலாபிஷேகத்துக்கு வரும்பொழுது அந்த அனுக்கிரகத்தை பூரணமாக அவர்கள் பெறுவார்கள் என்பதை எல்லோரும் உணர வேண்டும். அதனால இந்த செங்கல்பட்டு சின்ன மேலமையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்திற்கு அனைவருமே வந்திருந்து அம்பாளின் அனுக்கிரகத்தை பரிபூரணமாக பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, அத்துடன் இந்த காட்சிகளை நீங்கள் ஹேரம்பன் திருத்தல தரிசனம் என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதனால எல்லா விதமான பக்தி நிகழ்ச்சிகளும் இந்த சேனல் மூலமாக உங்கள் இல்லத்திற்கே வந்து உங்கள் பார்வைக்கு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணும். மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், ஹேரம்பன் திருத்தல தரிசனம் அப்படிங்கிற சேனல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை சொல்லி அதில் வேண்டிய எல்லா விதமான இந்த பக்தி சேனல் அதாவது பக்தியோட நிகழ்ச்சிகள் அத்தனையும் உங்கள் இல்லத்திற்கே வரும் என்று சொல்லி நிறைவு செய்வது மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஆன்மீக நிகழ்வில். அதுவரை நன்றியும் வணக்கமும்.